உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். வெள்ளை ரவை அண்ட் பீட்ரூட்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஊறட்டும். ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம வடித்து எடுத்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற ரவையை இதே மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு இதை எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இதையும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு இந்த ரவையை மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்து மறுபடியும் இதுலேருந்து ஜூஸ் எடுக்கலாம். நல்லா பிழிஞ்சு எடுத்து இந்த ரவையிலேருந்து ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இதை ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வுக்கு மாற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்து திக்கானதும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பீட்ரூட் ஜூஸ் வந்து உள்ளே சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸை வந்து குக் பண்ணும்போது அதனோட பச்சை வாசனை இருக்காது. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கொதிக்க வைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம டைரெக்டாகவே பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நம்ம இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து கொதிக்க வைக்காமல் டைரெக்டாக இந்த ஸ்டேஜில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது கூட நம்மளுக்கு எவ்வளோ ஜூஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதை ஒன்ஸ் கலந்துட்டு ஆற வச்சுட்டு நம்ம கூலிங் தகுந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டம்ளருக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான இந்த சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.